ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ராகேஷ் குமார். நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா ஏதாச்சும் புதுசாக பண்ணணுன்னு, பட் எப்படி அதை ஆரம்பிக்கணும்னு தெரியாத ஒரு ஸ்டேட்டில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் நான் இன்றைக்கி இருக்கேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஆரம்பிக்க போகிற ஒரு விஷயம் வந்து யூடியூப். நார்மலாக வந்து வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணிவிட்டு ஷார்ட்ஸை வந்து இது பண்ணி பார்த்துட்டுலாம் இல்லாமல் ஒரு ஆக்சுவலாக கண்டென்ட் க்ரியேஷன்ற ஒரு ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆகலாம்னு இருக்கேன். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா இது ஒரு கஷ்டமான ஒரு ஜேர்னி தான். இது வந்து நார்மலான ஹவ் ஐ கெட் ஸ்டார்டட்ன்ற மாதிரியான வீடியோவாக இல்லாமல் எப்படி வந்து நான் யூடியூப் அணுகிறேன்றதை பற்றி நான் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த வீடியோவில் எனக்கு எந்த விதமான பிளான்ஸோ ஸ்கிரிப்ட்ஸோ எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஜஸ்ட் ஒன் திங், கியூரியாசிட்டின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்குது. ஒரு புது விஷயத்த பண்ண போகிறோம். அது தோற்றாலும் சரி, ஜெயித்தாலும் சரி, பட் ஏதோ ஒன்று நான் இன்றைக்கி கற்றுக்க போகிறேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் இருக்கேன். அண்ட் லெட்ஸ் பி ஆனஸ்ட், நம்ம எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருந்திருப்போம். யூடியூப்பை ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு வீடியோ பார்ப்போம். ஓ, இந்த வீடியோ என்னால் ஈஸியாக பண்ண முடியுன்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்திருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஸ்டேட்டில் போய் அந்த ரெக்கார்ட் பட்டனை ஹிட் பண்ணிவிட்டு நீங்கள் உட்கார்றப்ப எல்லாமே மாறிடும். நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கே ஆரம்பிக்கணும், என்ன பேசணும், எப்படி ஒரு நல்ல வீடியோவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் ஆரம்பித்தேன். அதுதான் நான் எக்ஸாக்டாக பண்ணேன். நான் என் ஃபஸ்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பை பற்றி நான் என்ன நினச்சேன்னா, யூடியூப் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது. இது வந்து உங்களுடைய ஸ்டோரியை, உங்களுடைய தாட்ஸை, உங்கள் பேஷனை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கும். இது வந்து உங்களை மாதிரியே திங்க் பண்ணக்கூடிய மக்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கும். இந்த ஒரு விஷயந்தான் என்ன யூடியூப் கிரியேஷனோட ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இது உங்களுடைய முதல் வீடியோ தானே, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எஸ், இந்த வீடியோ பர்ஃபெக்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி அண்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தாலே போதும். நீங்கள் ஜஸ்ட் அந்த ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, இதுதான் நான், என் பேர் ராகேஷ் குமார், நான் இன்றைக்கி ஒன்று புதுசாக பண்ண போகிறேன், ஜஸ்ட் சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேசினா போதும். அதுதான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். உண்மையை சொல்லணுன்னா நான் வந்து அதை பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய எக்ஸைட்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு வந்து எனக்கு பதில் தெரியாது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இந்த ஜேர்னி எப்படி போக போகுது, பட் ஃபன்னாக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும்ன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் ரெக்கார்ட் பண்ண என்னுடைய வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்த்தேன். என்னுடைய ஃபஸ்ட் வியூ, என்னோடய ஃபஸ்ட் கமெண்ட், என்னோடய ஃபஸ்ட் லைக். அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லாமல் இருக்கலாம், பட் அது எனக்கு ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணுச்சு. நான் தனியாக இல்லை, எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் வந்து என்னுடைய கதையை, என்னுடைய எண்ணத்தை கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கார். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் ஒரு புது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுன்றது ஈஸி கிடையாது, பட் அது ஒரு பிரயோஜனமான விஷயம். அதுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு சேலஞ்சஸும், ஒவ்வொரு மிஸ்டேக்ஸும் உங்களை ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி கொண்டு போகிற ஒரு விஷயமா இருக்கும். அதை நீங்கள் வந்து பண்ணி பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி எடுத்துக்கோங்களேன், நான் பல வாரம் உட்காந்து பிளான் பண்ணி டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்துட்டு நான் கற்றுக்கிட்டதை விட இன்றைக்கி ஒரு நாளில் ஒரு யூடியூப் வீடியோ ரெடி பண்ணுறது மூலயமா நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். என்னால் முடியும்னா உங்களால் முடியாது. ஸோ நான் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டேன்னா, உங்களோட ஜேர்னி நீங்கள் நினச்ச மாதிரி போகாது, பட் தட்ஸ் ஓகே. ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். எண்ட் ஆஃப் த டேயில் அதுதான் முக்கியமான ஒரு விஷயமும் கூட. நான் ஒன்றும் இந்த வீடியோ வந்து பர்ஃபெக்டான வீடியோ நான் சொல்ல மாட்டேன், அப்படியும் கிடையாது. பட் இது என்னோடய வீடியோ, நான் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நினச்சி நான் அதை பண்ணி அதோட ரிசல்ட்டை உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்களும் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லைக் யூடியூப்பாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், அதை ஆரம்பிங்க. ஜஸ்ட் ஸ்டார்ட். ஏன்னா இருக்கிறதுலே கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அதில் படுற கஷ்டமோ அதில் பண்ணுற மிஸ்டேக்ஸோ கிடையாது. அதோடைய கஷ்டமான விஷயமே அதை ஆரம்பிக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. யாருக்கு தெரியும், இது ஒரு பெரிய விஷயத்தோட ஒரு ஆரம்பமாக இருக்கலாம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.